மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நாம் புனித வாரத்தின் புதன்கிழமையில் இருக்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இறைவனுடைய பாடுகளோடு இணைந்து நாமும் செல்ல நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்று நற்செய்தி வாசகத்தில் மத்தேயுவில் இயேசுவை உங்களுக்கு காட்டிக் கொடுத்ததால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று யூதாஸ் இஸ்காரியோத் தலைமை குருவிடம் கேட்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த நுகர்வு கலாச்சாரத்தில் வாழ்கின்ற உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்படி யூதாஸ் இஸ்காரியோத்து அந்த என்ன தருவீர்கள் என்று அந்த பணத்தை மட்டுமே நோக்கத்தோடு வைத்திருந்தாரோ, அதே போல இன்று நம்மோடு வாழ்கின்றவர்கள் பல பேர் அந்த பணத்தை மட்டுமே தன் கண் முன்பாக வைத்து உறவுகளை எல்லாம் மறந்து, நல்ல எண்ணங்களையும் நல்ல குணநலன்களையும் எல்லாம் மறந்து பணத்தை மட்டும் மையமாக வைத்து கொண்டு வாழ்கின்ற மக்களாக பார்க்கின்றோம். ஆனால் நாம் அவர்களில் ஒருவராக இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு. நாம் ஆண்டவரை நேசிப்பதற்கு, ஆண்டவரை தேடுவதற்கு நாம் வாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கிறோமா பார்க்க வேண்டும். இந்த தவக்காலத்தில் பல பேர் பல நிலைகளில் பல தியானங்களெல்லாம் நாம் வாய்ப்பு தேடிக்கொண்டு நாம் சென்றிருப்போம். அப்படி வாய்ப்பு நாம் தேடிக்கொண்டு செல்லும் பொழுது இறைவன் அவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக நமக்கு பொழிவார் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. அதுபோல இன்று ஆண்டவர் இயேசு எனது நேரம் நெருங்கி வந்து விட்டது என்று அவருடைய வாயாலேயே சொல்கிறார். அவருடைய சீடர்களை தயாரிக்க சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, கானா ஒரு திருமணத்தில் அன்னை மரியாள் ஆண்டவரிடம் சென்று கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்வார், எனது நேரம் இன்னும் வரவில்லை என்று அவரே எனது நேரம் வந்துவிட்டது என்று சொல்கிறார். அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும், ஆண்டவருடைய திருவுளத்தை எந்த நேரத்தில் நான் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் எவ்வளவுக்கு ஆழமாக தன்னையே புரிந்து கொண்டிருப்பார், மக்களையும் புரிந்து கொண்டிருப்பார் என்பதில் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும். மேலும் அவர் இயேசு சொன்னபடியே சீடர்களும் செயல்பட்டு பாஸ்கா விருந்திற்கு ஏற்பாடு செய்தார்கள். அவர் விருந்துண்ணுவதற்கும் அந்த இறுதி உணவு தங்களுடைய சீடர்களோடு விருந்துண்பதற்கும் தயாரித்து சென்றிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். மேலும் மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அன்பார்ந்தவர்களே, நமக்கு தெரியும் உணவு என்பது நாம் உறவுகளோடு இணைந்து செல்வதுதான். பந்தியில் அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் அந்த 12 சீடர்களுமே அவருடைய உறவுகள் தான். ஆனால் அந்த உறவுகளிலும் உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் மேலோட்டமான வாழ்க்கை வாழ்ந்தவர் அல்ல என்பது நமக்கு தெரியும். எந்த ஒரு நிலையில் இருந்தாலும், எந்த ஒரு புதுமை செய்தாலும் முழுமையாக நிறைவாக, எப்படி அவர் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்வாரோ, அதே போல அவரும் நிறைவுள்ளவராய் நிறைவாக செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். மேலோட்டமான வாழ்ந்தவர் அல்ல இயேசு. நாமும் ஆண்டவரிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ மேலோட்டமாக நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நம்முடைய உலகத்தில் வாழ்ந்து கொண்டோம் என்றால் அது ஒரு நிலைவான வாழ்க்கையாக இருக்காது. ஆக ஆண்டவரிடத்திலே நாம் எப்படி உண்மையாக, நிலையாக, மேலோட்டமாக வாழாமல் எப்படி வாழ்வது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பின்பு யூதாஸ் இஸ்காரியோத்து, ஆண்டவரே அது நானோ என்று சொல்கிறார். அவருடைய வாயிலிருந்தே அந்த வார்த்தை வருகிறது. அதனால தான் ஆண்டவர் இயேசுவும் சொல்கிறார், நீயே சொல்லிவிட்டாய். நான் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும் என்று ஆண்டவர் இயேசு சொன்னது போல யூதாசனுடைய உள்ளத்திலிருந்தே அது நானோ என்று வந்துவிட்டது. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வோம். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதையெல்லாம் நாம் பல பேரிடம் கொட்டி தீர்ப்போம். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் கொட்டி தீர்க்கும் பொழுது அவர்கள் நம்மை யார் என்று அறிந்து கொள்வார்கள். அது நல்லவையாக இருந்தாலும் சரி, தீவையாக இருந்தாலும் சரி, நாம் யார் என்பது நம்முடைய வார்த்தை மூலமாக மற்றவர்களுக்கு வெளிப்படும். அதே போல இந்த நெருக்கமான இருக்கின்ற இந்த புனித வாரத்தில் நாம் நம்முடைய வார்த்தைகளை கட்டுப்படுத்துவோம். நம்முடைய உள்ளத்தில் நாமே நமக்குள்ளாக பேசிக்கொள்வோம். ஏனென்றால் நாம் அமைதியாக இருக்கும் பொழுது நமக்கே நாம் யார் என்று தெரிய வரும். நாம் பேசும் பொழுது மற்றவர்களுக்கு நாம் யார் என்று தெரியும். ஆனால் நாம் அமைதியாக இருந்து நாம் நமக்குள்ளாக பேசும் பொழுதுதான் நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நாம் செய்வது என்னவென்று நமக்கு தெளிவாக புரியும். நான் ஆண்டவருடைய வழியில் செல்கின்றேனா அல்லது நான் எனக்கு பிடித்ததை மட்டுமே செய்கின்றேனா என்பதை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு நாம் அமைதியாக நம் உள்ளத்திலேயே நாம் பேசிக்கொள்வது. ஆக இந்த தவக்காலத்தில் அருமையான காலம். அன்னை தெரசா சொல்வார், ஆண்டவருக்கு நீர் யார் என்று உங்களுக்கு புரியும் என்று. ஆண்டவர் இயேசுவும் அதே போல தான் யூதாஸ் இஸ்காரியோத் யார் என்பது புரியும். ஆனால் தான் அவர் பிறவாதிருந்தாலே அவனுக்கு நலமாயிருக்கும் என்று முழுமையாக அவரை புரிந்து கொண்டு பேசுகிறார். ஆக இந்த தவக்காலமும் நம்மை யார் என்று கடவுளுக்கு தெரிய வைப்பதற்கும், நாம் யார் என்று நம்மையே நாம் ஆழ்ந்து புரிய வைப்பதற்கும் ஒரு அரிதான வாய்ப்பு. இந்த புனித வாரம் இன்னும் அதிகமான ஒரு வாய்ப்பு. ஆக இந்த புனித வார புதன்கிழமையில் இருக்கின்ற நாம் இன்னும் அதிகமாக ஆண்டவரை நேசிக்க நம்மையே நாம் புரிந்து கொள்வோம். மேலோட்டமான வாழ்க்கை வாழாமல் முழுமையான வாழ்க்கை, நிறைவுள்ள வாழ்க்கையாக வாழ்ந்து இறைவனுடைய ஆசிரை நிறைவாக பெற்றுக்கொள்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.